அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பரம்பொருள் ஸ்ரீ கால பைரவர் ஏன் நிர்வாண நிலையில் இருக்கிறார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் கால பைரவர் நிர்வாண கோலத்தில் காட்சியளிப்பதற்கு ஆன்மீக மற்றும் தத்துவார்த்த ரீதியாக பல காரணங்கள் இருக்கின்றன. அதாவது இந்த உலகத்தில் ஆசைகள் மற்றும் உடலில் மீதான பற்றுதலை முழுமையாக நீக்கிய துறவற நிலையை இது குறிக்கிறது. குறிப்பாக எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் பிறந்தபோது எப்படி இருக்க வேண்டுமோ இறக்கும் வரை அதே நிலையில் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே கால பைரவர் இந்த நிலையில் இருந்து அருள்பாலிக்கிறார். ஆடை என்பது ஒரு எல்லை அல்லது அடையாளத்தை குறிக்கும். காலமும் எல்லையும் அற்ற கலாச்சாரத்தின் வடிவமாக இருப்பதனால் அவர் நிர்வாண கோலத்தில் காட்சி தருகிறார், அருளுகிறார். ஆடை அணிகலன்கள் போன்ற மனித நாகரிகத்தின் அடையாளங்களுக்கு அப்பாற்பட்ட ஆதி சிவபெருமானின் உக்கிரமான மற்றும் தூய்மையான வடிவமே நம்முடைய கால பைரவர். பைரவரின் இந்த உருவம் முடிவற்ற வேறெண்ட உண்மையை உணர்த்துவதாக ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. பண்டைய தமிழ் இலக்கியங்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை பற்றி பார்த்தால் கால பைரவர் நிர்வாண கோலத்தில் காட்சி தருவது வியப்பாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது. அற்புதம் நிறைந்த கால பைரவர் நீல நிற மேனியராய், சிலம்பொழிக்கும் திருவடிகளை உடையவராய், உக்ர வடிவமும் உடையவராய் காட்சியளிப்பார் என பைரவன் தோற்றத்தை புராணங்கள் எடுத்துரைக்கின்றன. பைரவர் நீல நேர மேனியராய், சிலம்பொழிக்கும் திருவடிகளை உடையவராய், பாம்புகள் பொருந்திய திரு அறையும் தலை மாலையும் புரளும் திருமான்றமும் சூளம் மழு பாசம் உடுக்கை இவைகள் ஏந்திய திருக்கரங்களையும் சிவபெருமான் போன்ற 3 கண்களையும் 2 கோரை பற்களை உடையவர்களாய், செஞ்சடை உடையவராய், கோபச் சிரிப்பும் உக்கிர வடிவமும் உடையவராய் காட்சியளிப்பார் என பைரவரின் தோற்றத்தை புராணங்கள் கூறுகின்றன. உடல் பற்றை நீக்கியபடியால் பைரவர் நிர்வாண கோலத்துடன் காட்சியளிக்கிறார். ஸ்ரீ கால பைரவர் தெய்வமாகியால் காவல் குறியீடான நாயை வாகனமாக கொண்டுள்ளார். இந்த நாயானது பைரவருக்கு பின்புறம் குறுக்காகவும் அவருக்கு இடப்புறம் நேராகவும் நிற்கிறது. இழந்த செல்வங்களை மீட்டு வரவும், தொழிலில் அதீத வளர்ச்சி காணவும், குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவும், செல்வ செழிப்போடு வாழவும் தேய்பிறை அஷ்டமி என்று கால பைரவருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். பைரவருக்கு தாமரைப்பூ, வில்வ மாலை, தும்பை மாலை, சந்தன மாலை அணிவித்து மல்லிகைப்பூ தவிர்த்து செவ்வரளி, மஞ்சள், செவந்தி மற்றும் வாசனை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வது உத்தமமாக பார்க்கப்படுகிறது. பைரவருக்கு எண்ணற்ற சக்திகள் உண்டு, எல்லையற்ற சக்தியும் உண்டு. ஆகினால் பைரவரை மனதார வழிபட வேண்டும். முக்கியமாக பைரவருக்கு அனைவரும் அடிபணிந்து அவரை முழு பைரவராய் ஏற்றுக்கொண்டு வழிபட வேண்டும். ஸ்ரீ கால பைரவருக்கு நிர்வாண கோலம் ஏன் என கேட்கிறார்கள். முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக காலபைரவருக்கு நிர்வாண கோலம் ஏன், கால பைரவர் ஏன் நிர்வாண கோலத்தில் காட்சியளிக்கிறார் என அனைவரும் கேட்டபடி இருக்கிறார்கள். உடற்பற்றை நீக்கியபடியால் பைரவர் நிர்வாண கோலத்தில் காட்சி தருகிறார். தட்சனின் மகளான பார்வதி தேவி யாக குண்டத்தில் தனது உயிரை தியாகம் செய்தபோது அதனால் உக்கிரநிலை அடைந்த சிவனார் தாட்சாயினியின் உடலை தாங்கி உலகமெல்லாம் சுற்றி அலைந்தபோது திருமால் தன் சக்கரத்தினால் தேவியின் உடலை பல கூறுகளாக்கி இப்புலோகத்தில் பல இடங்களில் விழச் செய்தார் என்றும், தேவியின் உடல் உறுப்புகள் விழுந்த ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு சக்தி பீடங்களாயின என்றும், அவ்வாறு ஏற்பட்ட சக்தி பீடங்களுக்கு பாதுகாவலராக பைரவர் வேடம் தாங்கி சிவபெருமானே காவல் காத்து வருவதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. ஸ்ரீ கால பைரவர் திருவடிகளை போற்றி. வேணும் வைபவமூர்த்தியே துணை. பைரவர் நீல நிற மேனியராய், சிலம்பொழிக்கும் திருவடிகளை உடையவராய்,
பாம்புகள் பொருந்திய திரு அறையும் தலை மாலைகள் பொருளும் திருமார்பும் சூலம் மழு பாசம் திருஹாரங்கள் சிவபெருமானை போன்று 3 கண்களையும் 2 கோரை பொருட்களையும் உடையவராய் இருக்கிறார். உடற்பற்றை நீக்கியபடியால் பைரவர் பைரவர் நிர்வாண கோலத்தில் காட்சி அளிக்கிறார். ஸ்ரீ பைரவர் காவல் தெய்வமானால் காவல் குறியீடான நாயை வாகனமாக கொண்டுள்ளார். பைரவருக்கு எண்ணற்ற சக்திகள் இருக்கின்றன. முக்கியமாக பைரவரை மனதில் நிலைநிறுத்தி கொண்டு எந்த ஒரு பணியையும் தொடங்கினீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உடனடியாக நல்லபடியாக முடிபெறும். சிவபெருமானின் ருத்ர ரூபமாக சொல்லப்படுபவர் கால பைரவர் என்றும் வடமொழி சொல்லாகும். தமிழில் வைரவர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் சிவபெருமானின் தஸ்புருஷ முகத்திலிருந்து தோன்றியவர். அசுரர்கள் தொல்லைகள் தந்த போதெல்லாம் சிவபெருமான் தனது அம்சமாக பைரவரை தோற்றுவித்து அசுரர்களை அழித்து மக்களை மகிழச் செய்தார் என புராணங்கள் கூறுகின்றன. சிவபெருமானுடைய குமாரர்களான 5 பேரை சொல்வது உண்டு. அவர் பஞ்சகுமாரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். விநாயகர், முருகர், சாஸ்தா, வீரபத்ரர், பைரவர் என்பவர்களே அந்த 5 குமாரர்கள். பைரவரை ஜோதிட நூல்கள் காலமே உருவாய் கொண்ட காலபுருஷனாக போற்றுகின்றனர். சிவன் கோவிலின் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தரும் இவர் 12 கைகளுடன் நாகத்தை பூணூலாகும் சந்திரனை தலையில் வைத்தும் சூலாயுதம் பாசக்கயிறு அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியுள்ள நிர்வாண ரூபமாய் காட்சி தருபவர். இவர் சனீஸ்வரனின் குருவாகும். 12 ராசிகள் 8 திசைகள் பஞ்ச பூதங்கள் நவகிரகங்களுடன் கூட காலச்சக்கரத்தினை இயக்கும் பரம்பொருளாக போற்றப்படுகிறார். இவரை பற்றி பல புராண வரலாறுகள் கூறுகின்றன. அந்தகாசுரன் எனும் அசுரன் சிவபெருமானிடம் பெற்ற வரத்தால் ஆணவம் கொண்டு தேவர்கள் உட்பட எல்லோரையும் மாட்டி படைத்தான். சிவனிடமிருந்து இருள் என்ற வெறும் சக்தியை பெற்றமையால் உலகை இருள்மயமாக்கி எல்லோரையும் துன்பத்தில் ஆழ்த்தினான். துன்பம் கொண்ட தேவர்கள் முனிவர்கள் சிவனை தஞ்சமடைந்தனர். அவர்களின் துன்பம் தீர்க்க சிவலீலையினால் தாருகாபுரத்தை எரித்த காலாக்கினி வைரவமூர்த்தி தோன்றினார். 8 திசைகளிலும் இருந்த இருளை நீக்கி இவ்வாறு 8 பைரவர்கள் தோன்றுவதாகவும் இந்த 8 64 ஆகி அசுரர்களை முழுவதுமாக அழித்ததாகவும் இதனால் மகிழ்வடைந்த தேவர்கள் 64 யோகினிகளை அவர்கள் திருமணம் முடித்து வைத்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் தற்சமயம் நம்முடைய வழிபாட்டில் 8 பைரவர்கள் மட்டுமே வழிபாட்டு முறையில் இருக்கிறார்கள். முக்கியமாக இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.